பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டாச்சு. நைட்டே அரிசியை ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு மிக்சியில் வலுவலுன்னு அடித்து அந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு வலுவலுன்னு கரைச்சிட்டு நல்லா வாசலை கூட்டி தெளிச்சிட்டு கையிலே தான் பொடி. இந்த பச்சரிசி மாவில் கையிலே தான் நான் போடுவேன். துணியெல்லாம் வச்சு போட மாட்டேன். நைட்டில் நம்ம நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சா தான் வலுவலுன்னு வரும். ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு கூட நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நான் காலையில் எழுந்திரிச்சு நான் போடுவேன். இந்த பச்சரிசி மாவில் போட்டால் நல்லா ஒரு வெள்ளையாக நல்ல ஒரு வெள்ளையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே போல் போட்டுட்டு சாயந்தரம் பார்த்தோன்னா நல்லா எறும்பு அந்த மேலே இருக்கிற அரிசியை பூரா எடுத்து சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி பச்சரிசியில் போடுறதுனால நல்ல மகாலட்சுமி வாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பச்சரிசி மாவில் போடுறது, பச்சரிசி மாவில் போடுறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. போதும்டா அவ்வளோ.